அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சமீபத்திய நிகழ்ச்சி மனது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நமது தஞ்சை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் திரு மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய உயிரை கழகத்துக்காக மாய்த்து கொண்டார் என்ற செய்தி கேட்டு மனது கனக்கிறது. தயவு கூர்ந்து இது மாதிரி செயல்களை நிர்வாகிகளாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் எடுக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருந்து போராடினால்தான் போராட்டம் என்பது வெற்றி பெறும். நாம் ஒருவர் சென்று விட்டால் குடும்பம் பாதிக்கும், குழந்தைகள் பாதிப்பார்கள், நம்மை சார்ந்தவர்கள் பாதிப்பார்கள் என்பதை அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமல்ல, கண்டிப்பாக மாற்றம் என்பது வரும். தைரியமாக இருங்கள். இப்பொழுது சருகுகள் காற்றடித்து கோபுரத்தில் இருக்கிறது. வெகு விரைவில் அனைத்து சருகுகளும் காற்றடிக்கும் பொழுது கீழே வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்களின் இன்றைய பேச்சு ஆணவமிக்கதாக இருந்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். அவர் பேசிய பேச்சை நேரடியாக நீங்கள் பார்த்தால் தெரியும். அவர் நமது இயக்கத்தை சிறிதளவும் மதிக்காதவர். எம்ஜிஆர் பெயரை மறைக்க பார்க்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு மாய சக்தியை நம்பாதீர்கள். சிந்தித்து பாருங்கள். பொதுமக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். 31 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்த ஒரு கட்சி. அந்த கட்சி இல்லை என்றால் இவ்வளவு முன்னேற்றத்திற்கு வந்திருக்க முடியாது. புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லை என்றால் நமக்கு எந்த வாய்ப்புகளும் கிடைத்திருக்காது. 4.5 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செய்த நன்மைகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தயவு கூர்ந்து அன்பு உள்ளங்கள் இது மாதிரி செயல்களுக்கு செல்லாதீர்கள். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். திரு மகேந்திரன் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் குடும்பத்திற்கு அதிமுக தொண்டர்கள் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள், எப்பொழுதும் நன்றியை மறப்பவர்கள் அல்ல. அதனால் எங்களுடைய வெற்றி பயணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடரும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு மிகுந்த வருத்தத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.